சபரிமலை மண்டல பூஜையை போலவே சின்னமனூரில் உள்ள ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை விழா 27ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயப்ப சுவாமி பஜனை சபை செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பஜனை சபையில் குருசாமி லோகேந்திரன் தலைமையில் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து சபரி யாத்திரை துவங்கி மகரவிளக்கு தரிசனத்திற்காக சபரிமலை செல்வது வழக்கமாக உள்ள நிலையில், சபரிமலையில் ஐயப்பனுக்கு எவ்வாறு பூஜைகள் செய்யப்படுகிறதோ அதுபோல இங்கு ஐயப்பனுக்கு சபரிமலை ஐதீகம் போல் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மண்டல பூஜை சபரிமலையில் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதுபோல சின்னமனூரில் வைக்கப்பட்டுள்ள ஐயப்பன் சிலைக்கும் திருமஞ்சனம், மஞ்சள், பால், தயிர், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் ஐயப்பனுக்கு பிடித்த நெய் அபிஷேகம் சிறப்பாக செய்து புஷ்ப அலங்காரங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மண்டல பூஜை நடத்தினார்கள். இதில் சின்னமனூர் நகரில் உள்ள ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மண்டல பூஜையை கண்டு வழிபட்டனர். விழா ஏற்பாடுகள் அனைத்தும் சின்னமனூர் ஐயப்ப சுவாமி பஜனை சபை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.